வணக்கம் தோழர்களே. ரன் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எபிசோட் நம்பர் 1. இந்த சீரீஸ் வந்து நான் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். இப்போ என்ன ஒரு 500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ஒரு 25 கிலோமீட்டர் ஓடுறேன்னா அதை விடுங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த 500 பேரில் ஒருத்தன் என்னை பார்த்தோ இல்லை யாரை பார்த்தோ சும்மா அந்த ஒருத்தன் வந்து எழுந்து ஓடி அவன் வந்து இந்த ரன்னிங்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அதை விட ஒரு சாட்டிஸ்ஃபைடு மூமெண்ட் வந்து எதுவுமே எனக்கு கிடையாது. நான் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நானே வந்து அப்படியே கற்றுக்கிட்டு வந்தவன் தான். இப்போ வந்து சரி நம்ம தான் அப்படி வந்துட்டோம், நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு தெரியப்படுத்தலாம், இதை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த சீரீஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு காரணமும் அதுதான். நான் வந்து இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ரொம்ப ஆசை தான். இப்போ நீங்கள் திடீர்னு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு இன்னைக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. நான் அதெல்லாம் நான் எதிர்பார்த்து பண்ணல. எனக்கு வந்து இது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அதை பண்ணுறேன், அதுக்காக பண்ணுறேன். ஓகே, அதை விடுங்க. இன்றைக்கான ரன்னு முடிச்சாச்சு. இன்றைக்கான 25 கிலோமீட்டர் வந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 25 கிலோமீட்டர் டைமிங் என்ன ஆயிருக்குன்னா 2 மணி நேரம் 21 நிமிஷம் 30 செகண்டாக இருக்குது. ஆவரேஜ் பேஸ் வந்து 5 minutes 39 seconds ஓடிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. என்னன்னா லைக் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மேரத்தான் நடத்துனாங்க MITலேருந்து இங்கே வேலூரில். அங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வேறு ரூட்டில் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது தான் ஒரு 10வது கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். அந்த 10வது கிலோமீட்டர் தான் அந்த மேரத்தான் ரூட்டில் என்ட்ரு ஆகிறேன். ஒருத்தன் வந்து சொல்கிறான், இது வந்து ஃபக்தா ஃபார் மேரத்தான் ஏதோ மராட்டியில் சொன்னான். ஆனால் புரிஞ்சிச்சு, மேரத்தான் ஓடுறவங்க மட்டும்தான் இந்த ரூட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வாரம் ஓடிட்டுருக்கேன், நான் போடா வேலையை பார்த்து சொல்லிட்டு என் பாட்டுக்கு ஓட ஆரம்பித்தேன். அவனை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு 4 பசங்க கமான் கை தட்டினானுங்க. எனக்கு வந்து என்னோட மேரத்தான் ஓடின நினைவெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்க தட்டினாங்களா, சரி அப்படியே ஓடினேன்னா ஒரு 13 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வேறு ரூட் போயிட்டேன். அதுக்குனால மேரத்தான் நடக்கல. அப்படியே போயிட்டு ஒரு 17வது கிலோமீட்டர் திரும்ப உள்ளே வரேன். அதுக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் இங்கே வார்ஜி வரத்துக்கு வரும்போது ஒரு 2 பொண்ணுங்க தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை நான் அவங்க மேரத்தான் ஓடல, ரொம்ப நன்றின்னு. அந்த பொண்ணு இல்லை பரவாயில்ல, நீங்களும் ஓடுறீங்க தானே, யூர் ஆல்சோ ரன்னிங்னா ஜஸ்ட் டேக் வாட்டர் அப்படின்றா. லைக் இதுதாங்க ஒரு பியூர் ஸ்பிரிட்டா. அவன் வந்து ஃபஸ்ட் ஒருத்தன் சொன்னால, அவன் வந்து அவனோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறான். ஆனால் இவங்க வந்து அந்த ரன்னிங்கை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 19 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்களுக்கு டைவர்ஷன், நான் ஸ்ட்ரைட்டாக வரணும். டைவர்ஷன் எடுக்கும்போது ஒரு பொண்ணு அங்கே வாட்டர் பாட்டிலாக வச்சுட்டு அதே மாதிரி நின்றுருக்கு. கமான் சொல்லிச்சு. நான் போயிட்டு பக்கத்தில் ஐ எம் நாட் ரன்னிங் யுவர் மேரத்தான், ஐ எம் ரன்னிங் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னா அந்த பொண்ணு திருப்போம், நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கீப் புஷிங், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு. நான் இதுக்காக தான் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஒரு ரன் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ட் 2 வந்து எபிசோட் 2 வந்து எப்போ வரும்னு தெரியல. அது வரும்போது வரட்டும், அது பார்த்துக்கலாம். லெட்ஸி, நம்ம வந்து பண்ணுறதை பண்ணிட்டே இருப்போம், நடக்கிறது நடக்கும், எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஹோப் ஃபார் த பெஸ்ட் எப்பவுமே. ஓகே, நடக்குமான்னு தெரியாது, நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கேட்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம், பை, டேக் கேர், உடம்பு பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, சண்டே லீவெல்லாம் இல்லை. பாய்.